குலதெய்வ வழிபாடு ரொம்ப அவசியமா? குலதெய்வன்றது எது குலதெய்வம்? அதுனா கொலை பண்ணினுக்குதா இல்லை உங்கள் குலத்தை காப்பாற்றுதா? குலமா கும்பிட்டு வந்த அது எப்படிம்மா? இது எப்படி கும்பிடாட்டி சாமி கூட்டமா? எல்லாரும் செத்து போறேன்னு அப்போ குலதெய்வத்தை கும்பிட்டவன்லாம் சாவறான், எந்த தெய்வத்தையும் கும்பிடாதவனும் செத்து போகிறான். அப்போ எதுதான் தன்னை காப்பாற்றுது? எந்த தெய்வமும் இல்லைன்றவனும் 100 வயசு வரைக்கும் இருக்கிறான், தெய்வம் இருக்குதுன்றவனும் வரைக்கும் 100 வயசு. இப்போ எது அவனை காப்பாற்றுச்சு? இப்போ நம்ம குடும்பத்தில் நம்ம தாய் தந்தையோ இல்லை நம்ம கணவரோ நம்ம பிள்ளைங்களோ யாராவது இறந்துட்டா 1 வருஷத்துக்கு நீங்கள் அது செய்யக்கூடாது, கோயிலுக்கு போகக்கூடாது, கடல் தாண்டக்கூடாதுலாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் அறியாமையில் ஆதியில் சொல்லி வச்சது. நீங்கள் நல்லா யோசனை பண்ணிங்கன்னா தெரியும் உண்மை. அதெல்லாம் யோசிக்கிற அளவுக்கு மனுஷனுக்கு பக்குவம் இல்லாத போயிடுச்சு. பக்குவம் இல்லாதே வாழ்ந்துட்டீங்க. அதனால் இந்த மாதிரி செயலெல்லாம் இருக்கிறீங்க. ஒரு சாவு நடந்த உடனே என்ன பண்ணுறீங்க? விளக்கு கொளுத்துறீங்க. ஆமாம் இல்லை? ஆமாம். ஊதுவத்தி கொளுத்துறீங்க, கற்பூரம் கொளுத்துறீங்க. இதெல்லாம் செத்து போன பணத்துக்கு செய்தீங்களா உயிருக்கு செய்தீங்களா? செத்து போன பணத்துக்கு. தீட்டு இருக்கும்போது இந்த விளக்கை கொளுத்தலாமா? நீங்கள் கொளுத்த முடியாது. தீட்டு இருக்கும்போது கற்பூரம் கொளுத்தலாமா? தீட்டு இருக்கும்போது ஊதுவத்தி கொளுத்தலாமா? அந்த தீட்டு பணத்தினுடைய காலில் உண்டு கும்பிடலாமா? இதையெல்லாம் பண்ணிவிட்டு அந்த தீட்டை எடுத்து போய் பொச்சு போட்டு நான் கோயிலுக்கு போகக்கூடாதுன்னா இது மூடத்தனமா இல்லையா? இதை தான் சொல்கிறது மூடத்தனன்றது. அதில் இருந்த தெய்வம் வெளியே போச்சு, போன தெய்வத்துக்கு வழிபட்டீங்க. அந்த தெய்வம் இறைவன் இருந்துட்டு கோவிலில் இருக்கிறான், கோவிலுக்கு போகிறதுல என்ன தவறு இருக்குது? ஒவ்வொரு மனிதனுடைய உடலும் இறைவன் வாழறான். அந்த இறைவன் வாழற வரைக்கும் தான் மனிதன் இங்கே நடமாட்டோம். அந்த இறைவன் அவனை விட்டு வெளியே போனால் இவனுக்கு பேர் போனோன்னு ஆகிடும். அப்படிப்பட்ட இறைவனை வழிபாடுறது கோவிலுக்கு போகிறதுல என்ன தீட்டு இருக்குது? தீட்டுன்றது உடல், அதை பொச்சாச்சு. அதுக்கப்புறம் எங்கே தீட்டுக்குது? மறுநாளே போகலாம் கோவிலுக்கு, தப்பு இல்லை. உலகம் அதைத்தானே ஏன் பேசுது? அதான் உலகம் சொல்கிறது நீயே எடுத்துக்கினே. உனக்குன்னு ஒரு வழியை வகுத்துக்கோ. உலகத்துக்கு உண்மை தெரியாது இருக்கும். உனக்கு உண்மை தெரிஞ்சுன்னா நீ உண்மையான பாதையில் போ. நீ ஏன் இன்னொருத்தரை பார்க்குற? இன்னொருத்தரை பார்த்தீங்கன்னா இந்த கேள்வியே தேவையில்லையே உனக்கு. நீ போகிறப்ப உலகம் போகிற மாதிரி போகலான்ட்டு வள்ளுவர் சொல்கிறார், வளத்தலும் மழித்தலும் வேண்டாம், உலகம் பழித்தது அழித்து விடுன்னு. உலகம் என்ன சொல்கிறா? உன் கும்பலில் கூடி பழிச்சின்னு போ. நீ தனியாக போனால் உன்னை கூப்பிட்டு கொட்டுவாங்கன்னு அந்த மாதிரி போயிடுங்க. இல்லை உலகத்தை எதிர்த்து உனக்கு சரி வழின்னா அதில் போ. தாய் தப்பம் இருக்கும்போது காலில் வந்து கும்பிட்டுருங்க. அப்பா உன்ன மாதிரி அப்பனே இல்லை, ஏன்னா கோடிக்கணக்கில் எனக்கு செலவு பண்ணிட்டேன். அம்மா உன்ன மாதிரி அம்மாவே இல்லை, எனக்கு யாருமே இந்த மாதிரி சோறு போடலன்ட்டு. ஆனால் செத்த உடனே நாய் இருக்கிற மாதிரி இந்த ஊருக்கு வெளியே போகிறீங்களே, என்ன நியாயம் அது? அப்போ தீட்டு வந்துச்சு, உயிராக இருக்கும்போது தீட்டு இல்லையா? இதெல்லாம் அறியாமை, இதெல்லாம் மூடத்தானம். இதை தான் நான் இல்லை முட்டாள்தானோன்னு சொல்லின்னுக்கிறேன். செத்த மறுநாளே கோவிலுக்கு போகலாம், ஒன்றும் தப்பு இல்லை. தெய்வத்தை வழிபாட்டில் என்ன தப்புக்குது? உள்ளே வாழ்ந்ததும் தெய்வம் தான் மனிதனுக்குள்ள, அதில் என்ன தவறு இருக்குது? அதனால தப்பே கிடையாது. ரொம்ப சந்தோஷம். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. நான் விக்னேஸ்வரி பத்திகேஃப்லேருந்து வரேன். ஏம்மா? விக்னேஸ்வரி பத்திகேஃப்லேருந்து வரேன். சரி ஐயா, எனக்கு ஒரே ஒரு கேள்வி நான் உனக்கு கேட்கணும். ரொம்ப குழப்பமான சூழ்நிலையில் இருக்கும்போது எப்படி புத்திக்கும் மனசுக்கும் ஒரே நிலைப்படுத்தி நம்ம ஒரு முடிவு எடுக்கிறது? நீ ஒரு நிலையே படுத்த முடியாது. ஒரு நிலை படுத்திட்டான்னா கடவுளாயிடுவேன். குழப்பங்கள் இருந்தால் தான் மனுஷனாக இருப்பான். குழப்பத்திலேயே வாழறவன் தான் மனுஷன். குழப்பம் இல்லைன்னா நீ கடவுளாயிடுவேன். மகானுக்கும் மனுஷனுக்கும் என்ன வித்தியாசம்னா, மனுஷன் குழப்பத்திலே வாழ்வான், மகான் குழப்பமில்லாத வாழ்வான். ஏன்னா உண்மை தெரியாத வரைக்கும் அவன் குழப்பத்தில் தான் வாழ்ந்தாகணும். உண்மை தெரிஞ்சு போச்சுன்னா அவன் குழப்பத்திலேருந்து விடுபட்டு வாழ்வான். மகான்கள் இதுதான் உண்மை அப்படின்னு தெரிஞ்சு வாழருவேன். அதனால் அவனுக்கு குழப்பம் இல்லை. மனுஷனுக்கு எது உண்மைன்னு தெரியாது, அதனால் குழப்பத்தில் தான் வாழ்வான். ஆனால் அந்த மாதிரி குழப்பத்திலேருந்து விடுபடணும், அந்த நேரம் அமைதியாக கண்ணை மூடின்னு உட்காந்துடணும். அப்படி அமைதியாக இருக்கும்போது எண்ணங்கள் ரொம்ப அலைமோது வரும். அதை கட்டுப்படுத்தணும்னு நினைக்கக்கூடாது. அது அப்படி நீ கட்டுப்படுத்தவே முடியாது. அது பாட்டுக்கு வந்துடும். அது வந்துட்டு போயிடும் உனக்கு. அது வரைக்கும் நீ அமைதியாக இருந்தீன்னா அந்த எண்ணங்கள்லேருந்து விடுபடுவேன். எண்ணத்தை கட்டுப்படுத்தலாம் நினச்சின்னா மேலே 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 அதிகமாக ஏற்படுமே தவிர குறையவே குறையாது. அப்புறம்யா புத்தி சொல்கிறதும் மனசு சொல்றது எப்படி பிரித்தா பகிர்த்தாவே? புத்தின்றது எது, மனசுன்றது எது? அதுதான் தெரியல ஐயா. தெரியாது. எப்படி கேட்குற? புத்தி ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க, புத்தியோடு பேசு, ஒரு சில பேர் மனசு தொட்டு பேசுன்னு சொல்கிறாங்க. அதம்மா சொல்கிறாங்க, நீ சொல்லலை.
உனக்கு தெரியல இப்போ. அதுதான் ஊரில் சொல்கிறதெல்லாம் எடுத்துக்கினா இப்படி தான் குழப்பம்தான் வரும் உனக்கு. இப்படித்தான் ஸ்பீச் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதாம்மா, அதான் அவர் பேசுனது இவர் பேசுனது அவங்க சொன்னது இவங்க சொன்னது மொத்தத்தையும் சேர்த்துக்கினா குழப்பம்தான் வரும். இதுதான் சொன்னேன், அஞ்ஞானிக்கும் மெஞ்ஞானிக்கும் என்ன வித்தியாசம்னா மற்றவன் சொல்கிறதெல்லாம் எடுக்க மாட்டான், இவனுக்கு எது முடிவோ அது எடுப்பான், அப்போ குழப்பம் இருக்காது. இது எல்லாத்தையும் சேர்த்துக்கினா குழப்பம்தான் வரும். மனசுன்ற பொருள் கூட சித்தம் புத்தி அகங்காரம் மனம் 4 பொருள் சேர்ந்து தான் வேலை செய்யுது. இதில் மனசு தான் ஒரு பெரிய குரு, மீதி 3 பேரும் அடியாட்கள் தான். இந்த அடியாட்களில் புத்தி என்ன சொல்லுது, அதை போகிறாங்களே அந்த அம்மா நிறைய பணம் எடுத்து போடுறாங்க, அது இருந்தால் நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு. சித்தம் சொல்லுது இதெல்லாம் வேணாம், அடுத்தவங்க பணத்துக்கு ஆசைப்படாத, ஆபத்து வரும் அப்படின்னு சித்தம் சொல்லுது. அகங்காரம் சொல்லுது நீ எடுத்துன்னு வரியா இல்லை நான் போய் எடுத்துன்னு வந்துட்டா அப்படின்னு அகங்காரம் போய் பிடிங்கின்னு வந்துடுது. அப்போது புத்தி சொல்லுது அறிவு ஐடியா சொல்லுது, சித்தம் சொல்லுது நல்ல அறிவை சொல்லுது, வானா இதெல்லாம் வம்பு வரும்ன்ட்டு. அகங்காரம் என்ன பண்ணுது, நான் செய்கிறேன்னு போய் செய்யுது, ஆசை செய்து போட்டு உதயம் பண்ணுது, தப்பிச்சுக்கின்னு ஓடியாருது. அதே நேரத்தில் அகங்காரம் என்ன பண்ணுது, இன்னொருத்தருக்கு நல்லதை செய்யலாம் அப்படின்ட்டு புத்தி சொல்கிறது நமக்கு எதுக்கு அந்த வம்பு அப்படின்ட்டு. இல்லை இல்லை அது செய்தாகணும்னு நல்லதையும் செய்யும். அப்போ அகங்காரத்தினுடைய நிலை இருநிலை, நன்மையும் செய்யும் தீமையும் செய்யும். தீமை செய்யும்போது தீமைக்கு ஏற்ற பலனை அதை அனுபவிக்கும், அகங்காரம் செய்யும்போது அது நல்லது செய்யும்போது அதுக்கேற்ற பலனையும் அனுபவிக்கும். ஆனால் இதில் எதுவும் மனம் சம்மந்தப்படலை, இது 3 சேர்ந்து தான் செய்தது. ஆனால் இந்த 3னுடைய செயல்பாடுனுடைய அடிப்படை மனம் இருக்கத்தால் தான் இருக்குது. அதனால தான் ஆன்மீகத்தில் என்ன சொல்கிறோம், அகங்காரத்தை அழிச்சிடணும். அகங்காரம் ஆயிடுச்சுன்னா புத்திக்கும் சித்தத்துக்கும் வேலை இல்லைங்க. அப்போ மனம் இங்கே இருக்காது. ஏன்னா அடியாட்கள் மாதிரி 3 பேரும் மனம் எந்த வேலைக்கும் போகிறதில்ல, இது சொல்லுது, அவங்க 3 பேர் செய்கிறாங்க. ஆனால் சுமை யாருக்கு வர, பேர் யாருக்கு, மனசுக்கு. அப்போது இந்த 3 பேரை கொன்னுடுன்றான். இந்த 3 பேர் சித்தம் புத்தி அகங்காரம், இந்த 3 பேரை கொண்டுட்டீங்கன்னா மனத்துக்கு அங்கே வேலை இல்லை. ஏன்னா அவ்வளோ தவறுகளை செய்துட்டு இருக்குது, அது அடிபட்டு சாவுன்னு அதுக்கு தெரியும். அப்போ அது என்ன பண்ண, ஊரை விட்டு கிளம்பிடும். அது எங்கேருந்து பிறந்ததோ அங்கே போய் சேர்ந்துடும், அது இங்கே செயல் இருக்காது. ஆன்மாவிலேருந்து பிறந்தது மனம், ஆன்மாவோடு போய் சேரும்போது இங்கே செயல் இல்லை, அப்போ குழப்பம் இல்லை. இப்போ இதை செய்யணுன்னாக்கா நீ தொழில் செய்ய முடியாது, இதை செய்யணுன்னா நீ குடும்பம் நடத்த முடியாது, இதை செய்யணுன்னா உன் பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியாது. அப்போ இந்த குழப்பங்கள்லாம் இருந்தால் தான் இந்த செயலெல்லாம் உன்னால் செய்ய முடியும். அதனால் குழப்பத்தில் வாழறோம் அஞ்ஞானி, குழப்பத்தை விட்டு நீங்கி வாழறோம் மெஞ்ஞானி. ஐயா அப்புறம் ஒன்றுன்னு கேள்வி, குலதெய்வ வழிபாடு ரொம்ப அவசியமா? குலதெய்வன்றது எது குலதெய்வம், அதுனா கொலை பண்ணினுக்குதா இல்லை உங்கள் குலத்தை காப்பாற்றுதா? குலகுலமாக கும்பிட்டு வந்த அது எப்படிம்மா, இது எப்படி கும்பிடாட்டி சாமி கூட்டமா? எல்லாரும் செத்து போகிறானே, அப்போ குலதெய்வத்தை கும்பிட்டவன்லாம் சாவறான், எந்த தெய்வத்தையும் கும்பிடாதவனும் செத்து போகிறான். அப்போ எது தான் தன்னை காப்பாற்றுது? எந்த தெய்வமும் இல்லைன்றவனும் 100 வயசு வரைக்கும் இருக்கிறான், தெய்வம் இருக்குதுன்றவனும் வரைக்கும் 100 வயசு. இப்போ எது அவனை காப்பாற்றுச்சு? தமிழ்நாட்டில் 100 வயசு 98 வயசு வரைக்கும் கலைஞர் வாழ்ந்தார், கடவுளே இல்லைன்னாரு. ராஜாஜி கடவுள் இருக்குதுன்னார், 100 வயசு வரைக்கும் வாழ்ந்தார். இவங்க 2 பேரும் எது காப்பாத்துச்சு? கடவுளா குலதெய்வமா? சாப்பாடுமா, சாப்பாடு காப்பாத்துச்சு, அதுதான் தெய்வம். ஒரு குலத்துக்கு சோறு பசி இல்லாத இருந்தால் அதுதான் குலதெய்வம். வேற தெய்வம்லாம் சும்மா கற்பனை தெய்வம் தான். குலதெய்வம்ன்றது யார்? யாரோ மூதாதையார் செத்து போயிட்டாங்க, அவங்கள குலதெய்வம் அவங்க இருக்கிறாங்களா இங்கே, அவங்க பிறந்து வளர்ந்துட்டு எங்கேயோ வாழ்ந்துன்னுக்குறாங்க. இது முன்னோருங்க இந்த வழிபாடுகளை வச்சது காரணம் என்னன்னா, உழைப்பு கிடையாது, உழைப்பு ஜாஸ்தி, அப்போ ஓய்வு கிடையாது. இந்த ஓய்வு மனுஷனுக்கு இல்லாத ஓயாமல் உழைக்கிறான். அப்போ இவனுக்கு ஏதாவது ஒரு வழிகளை வகுத்தா தான் இந்த நாள்கள்லாம் ஓய்வு எடுப்பான். அவன் குழந்தை குட்டியோடு இருப்பான், அவன் கணவ மனைவியோடு இருப்பான், அவன் தாய் தந்தையோடு இருப்பான் அப்படின்னு இதையெல்லாம் வகுத்தான். ஆனால் இப்போ வேலையே கிடையாது. இப்போ போய் எங்கே குலதெய்வம் கும்பிட்டுங்கிறது, கோத்திர தெய்வம் கும்பிட்டுங்கிறது சொல்லு. ஒரு தெய்வ வழிபாடு, அது வள்ளலார் ரொம்ப அழகாக சொல்ல, சிறு தெய்வ வழிபாடு கூடாது, ஒரு தெய்வ வழிபாடே உண்மைன்னு வரும். இயற்கையில் இருக்கிறது ஒரே ஒரு தெய்வம் உலகத்தில், அது சிவம். சிவம்னா என்ன, ஏதோ என் வீட்டு தெய்வம் உன் வீட்டு தெய்வம்லாம் கிடையாது, அது ஒரு பேர் ஒளி.
ஒளியும் ஓசையுமாகுது. ஓசைன்றது ஆணாக இருக்குது, ஒளின்றது பெண்ணாகுது. இதுதான் சக்தி சிவம்ன்றோம். அதே ஒளியும் ஓசையுமா சேர்ந்த இந்த உடலில் உயிரும் உடலுமா இருக்குது. இதுவும் ரெண்டாக தாங்குது. ரெண்டாக இருந்தால் தான் ஏக்கம், ஒன்றா இருந்தால் ஏக்கம் இல்லைம்மா. ஓ கடைசியாக ஒரு கேள்வி. நாங்கள் பொம்பளைங்க கோயிலுக்கு போகிறப்ப கீழே உளுந்து கும்பிடலாமா கோயிலில்? அதாவது தரையில் படலாம்? ஆமாம், கண்டிப்பாக கும்பிடணும். ஏன்னா கும்பிட்றது நிறைய பேர் நான் பல முறை சொல்கிறேன், நீட்டாக படுக்காதீங்க வந்து, அப்படி கும்பிடக்கூடாது. புட்டம் மேலே இருக்கணும், தலை தரையில் இருக்கணும். அப்படி தான் தெய்வ வழிபாடு பண்ணணும். நேராக போய் பட்டு நான் சாஸ்தாங்கமாக ஊந்தேன்னா ஒரு பயனும் கிடையாதுன்னு. அது ஏன் அப்படி கும்பிட சொல்கிறோம் அப்படின்னா, விந்து சக்தின்ற விந்து இடுப்பில் இருக்குது, சிவம் என்ற ஓசை ஆன்மா தலையில் இருக்குது. இது ரெண்டும் சேரணும். இது நியூட்ரல் பேஸ் மாதிரி. இது சிவம் வந்து பேஸ் மாதிரி, சக்தி வந்து நியூட்ரல் மாதிரி. இது ரெண்டும் சேரும்போது தான் மனித நிலை ஒழுங்காக இருக்கும். அதனால் இப்படி சாஞ்சி கும்பிடும்போது இது ரெண்டும் சந்திக்கும், நிமிரும் போது அது பிரியும். அப்போ மனிதன் நல்ல அறிவோடு வாழ்வான். அதனால் அப்படி கும்பிட வச்சது. அதை விட்டு போட்டு நீ போய் இந்த நேராக சாமியாண்ட நான் பட்டுக்கினேன், என்ன பட்டு தூங்கத்துக்கு போனேன். அது தெரியாமல் அது மாதிரி பழக்கம் பண்ணிட்டாங்க. இங்கே கூட நேராக வந்து படுத்துப்பாங்க காலாண்ட. ஐயோயோ இது என்ன கொடுமைடான்னு நினச்சிக்கிது. நான் என்ன பண்ணுறது? உங்கள் காலை தொட்டு கும்பிடலாமா என்ன? உங்கள் காலை தொட்டு என் காலை தொட்டு கும்பிட்டீங்கன்னா வரப்போகுது. உங்கள் அப்பா அம்மா காலை தொட்டு கும்பிட்டீங்கன்னா உனக்கு புண்ணியம் வரும். இல்லை, ஒரு என் காலை தொட்டு கும்பிட்டு ஒன்றுமே இல்லை. அப்பா அம்மா காலை தொட்டு கும்பிடுவேன். என்னன்னா ஒரு சில பேர் வந்து காலை தொட்டு கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களோட ஆறாவ் வந்து பிரிஞ்சு போயிடும், உயிர். அப்ப நீ கேள்விப்பட்டிருக்கேன். அதனால எதுவும் தெரியாது, எதுவும் பிரிஞ்ச அதாவது இருக்கிற இடத்துல தான் அதாவது இருக்கும். ஆனால் நினைவுகள், உன் தாய் தகப்பனை நீ கும்பிடும் போது என் பொண்ணு நல்லா இருக்கணும், இந்த ஊர்லேயே என் பொண்ணு தான் பணக்காட்சியாக இருக்கணும், இந்த ஊர்லேயே என் பொண்ணு தான் நிம்மதியாக இருக்கணும்னு தாய் தகப்பன் வாழ்த்துவாங்க. அப்போ நல்லா இருப்ப நீ. என்கிட்ட என் காலில் ஊந்தினா உலகத்தோட கும்பலில் கோயந்தாக போடும். அதனால் என் காலில் ஊந்தோட உங்கள் அப்பா அம்மா காலில் வந்து கும்பிடும். சாப்பிடாம இருப்பனா இல்லை அசைவம் சாப்பிட்ற மாதிரி இருப்போம், சைவம் சாப்பிட்ற மாதிரி இருப்போம். இப்போ நான் அசைவம் சாப்பிட்றதே கிடையாது, சின்ன வயசுலேருந்து சாப்பிட்றது கிடையாது. சரி, அடுத்த ஜென்மம் பண்ணி இருந்தால் சைவமாக பிறப்பனா இல்லை அசைவம் சாப்பிட்ற ஜென்மத்துக்கு நீ எங்கே பிறக்கிறியோ அதுக்கேற்ற மாதிரி வாழ போகிற. பிறப்புக்கு ஏற்ற மாதிரி இடத்துக்கு ஏற்ற மாதிரி தானே வாழ்க்கை. நீ ஒரு பிராமண வீட்டில் அடுத்த பிறப்பில் பிறந்து போட்டு நான் அசைவம் சாப்பிட போகிறேன்னா போடுவேன்னா, அதே ஒரு காலனியில் பிறந்துட்டுட்டே நான் சைவம் தாண்டா சாப்பிடுவேன்னா உன்னை தேத்தி போடுவான். அதனால் நீ எங்கே பிறக்கிறியோ அதுக்கேற்ற மாதிரி உன் வாழ்க்கை. அதனால் பிறப்பு சுத்த பிறப்பாக இருக்கட்டும். நன்றி. நான் அசைவம் சாப்பிட்றேன்னா சைவம் சாப்பிட்றேன்னான்றதே பிரச்சனை இல்லை. இறைவா நான் உன்னை அடைவுனா அதுக்கு என்ன செய்யணும்னு அதை யோசிங்க. இப்போ எதை சாப்பிட்டு என்ன பிரயோஜனம்? தின்னன் தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கேன். யார் அவர்? அவர் தான் கண்ணப்பன். தின்னன் தான் கண்ணப்பன். கண்ணை கொடுத்தாரு. அவர் சிவபெருமானுக்கே வந்து அசைவம் தான் போட்டு பூஜை பண்ணார். காரணம் என்ன? அசைவமா சைவமான்றது அவருக்கு தெரியாது. ஆனால் நமக்கு அசைவம் சைவம் தெரியும். ஏன்னா நமக்கு மனம் இருக்குது, அவருக்கு மனம் இல்லை. அதனால அசைவம் சைவம் தெரியாத டெய்லி பன்னிக்கறியை காட்டு பண்ணி அடிச்சு எடுத்துன்னு வந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தார். ஆனால் அவருக்கு மோட்சம் கிடைச்சது முன்னாடி. காரணம் மனமில்லாத நிலையை உண்டாக்குங்க. நீ அசைவம் சாப்பிட்றியா சைவம் சாப்பிட்றியான்றதே முக்கியம் கிடையாது. மனசில் வேற்றுமை இல்லாத உண்டாக்கிங்க, மனசை சூழல் பண்ணுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஞானத்துக்காக தான். நீ எதை சாப்பிட்றன்றத முக்கியம் கிடையாது. பெருமாளுக்கு நிற்கிறோன்னு அர்த்தம், ஊரை ஏமாற்றி நிற்கிறோன்னு அர்த்தம். பார்த்து இப்போ கட்சி கொடி இருக்குது, ஒரு கொடி மூணு வர்ணம் போட்டான், பச்சை சிவப்பு மஞ்சள் போட்டுக்கணும். அவன் ஒரு கட்சி வச்சுக்கிறான். ஒரு கட்சி 2 வர்ணம். இதில் என்ன அர்த்தம்? என்ன அர்த்தங்குது? வேறுபாடு தெரியுது. வேறுபாடு தெரியறதுக்கு தான் இவன் ஒருத்தன் நாமத்தை போட்டுக்கணும், ஒருத்தன் பட்டியை போட்டுக்கணும். மொத்தத்தில் எல்லாம் சேர்ந்து ஊரை ஏமாற்றி நிற்கிறோம். உண்மையான பக்தி பண்ணுறது கிடையாது. ஏன்னா உண்மையான பக்தி பண்ணுறவனுக்கு வேறுபாடு கிடையாது. நீ நாமமாவது போட்டுக்கோ, பட்டையாவது போட்டுக்கோ. ஒரு ஐயர் சிதம்பரம் பக்கம் ஓரம் போகிறார். சிதம்பரம் கோவிலில் மேலே காக்கா உட்காந்து ஒரு கல்லை தள்ளி போச்சு.
கோபுரத்துலேருந்து. அந்த கல் போய் இந்த ஐயர் தலையில் வந்து மண்டை உடஞ்சி போச்சு. மண்டை உடஞ்சி ரத்தம் ஊற்றுது. நிமிர்ந்து பார்த்தா காக்கா உட்காந்துங்குது. அப்போ என்ன பண்ணணும்? மண்டை உடஞ்சி போச்சு, காக்காவை தானே திட்டணும். ஐயர் என்ன சொல்கிறாரு, பார்த்தா ஸ்ரீரங்கத்து காக்காவா? அது ஸ்ரீரங்கத்து காக்காவே சிவன் கோயிலில் நல்லா இடிச்சு தள்ளுன்றோம். அப்போது தெய்வத்தில் வேற்றுமையை காட்டுறதுக்கு தான் இதெல்லாம் வச்சுருக்குது. தெய்வத்தில் வேற்றுமையே கிடையாது. உலகத்தில் ஒரு கடவுள் தான். ஜாதிக்கு ஒரு கடவுள், மதத்துக்கு ஒரு கடவுள்லாம் கிடையாது. மத வழிபாடு பண்ணுறவனுக்கு கடவுள் கிடையாது. என்ன, மதத்தை தாண்டி கடவுள் வழிபாடு பண்ணணும். அது கூட பட்டை போடுறவனாக இருந்தாலும் சரி, நாமம் போடுறவனாக இருந்தாலும் சரி, இவனை 3 கோடை போட்டான், அவனும் 3 கோடை போட்டான். இவனும் குங்கத்தை வச்சான், அவனும் சகுப்பை வச்சுக்கணும். காரணம் என்னன்னா, இடைகலை பிங்கலை ஒரு நிறம், அதை நடுவில் ஒரு அக்னி கலை சகுப்பு நிறம். அதனால் இவன் வள்ளியை போட்டான், 2 ஓரம் வள்ளியை போட்டு நடுவில் சகுப்பை போட்டு விட்டான். 2 வலை ஓடிங்குதுரா, நடுவில் அக்னி கலையும் ஓடிங்குதுரா. இது 3 ஒன்று சேர்ந்ததுன்னா ஞானம் வருண்டான்னு காட்டுறதுக்காக அடையாளம் போட்டு காட்டினான் நாமத்தை. ஆத்மனகசாமி, மனத்தினில் ஒடுங்கி மாயை எல்லாம் நீங்கி தூய ஒளி கிளம்பி என் துன்பம் எல்லாம் தீர்த்து தாயை காட்டி தந்தையுடன் சேரவும் அருள் புரிய வேண்டும். அன்பே சிவம் மனமே குரு. ஓம் நமச்சிவாய. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமி திருவடிகள் சரணம் சரணம் சரணம். சாமி, ஒரு அழுக்கணி சித்தர் பாட்டில் ஒரு டவுட் சாமி. கொல்லன் உலை போலே கொதிக்குதடி என் வயிறு, கொல்லன் உலை போலே கொதிக்குதடி என் வயிறு, நில்லென்று சொன்னால் நிலை நிறுத்த கூடவில்லை, நில்லென்று வந்த யமன் நிலை நிறுத்த வல்லார்க்கு, கொல்லென்று வந்த யமன் குடிபோவானே என் கண்ணம்மா என் கண்ணம்மான். இதுல இருந்து கண்ணம்மான்னு எதை சாமி சொல்றாங்க? பிராண காத்து சொல்றாங்களா இல்ல குண்டலினி சக்தி சொல்றாங்க? இந்த பாடம் பண்ணுறாங்கல்ல, பாடம் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்க, வாய் வெந்து போகுது, தொண்டெல்லாம் புண்ணாகி போச்சு, வயிறு எல்லாம் எதுவும் சாப்பிட முடியல, எரிச்சல் எடுக்குது அப்படின்னு. நெருப்பு மாதிரி. இதுக்கு காரணம் என்னன்னா, அந்த சூடு ஏறிடும். அந்த சூட்டில் அந்த மாதிரி வரும். அந்த சூட்டில் வர்றத அது அப்படியே நிலச்சி நிற்கிறது இல்லை. ஏன்னா இவங்க இந்த மாதிரி வந்த உடனே பயந்து போய் மோர் குடிக்கிறது, கீரை சாப்பிட்றது, ஜூஸ் சாப்பிட்றது, மாத்திரை போட்டுக்கிறது, மாதிரிலாம் போட்டு அந்த சூட்டை குறைச்சிடுவாங்க. குறைச்ச உடனே நார்மலாக எப்போ இருக்கிற மாதிரி இருப்பாங்க, ஒன்றும் மாற்றம் இருக்காது இருந்ததில்லை. அதை அவர் என்ன சொல்கிறாருன்னா, இவ்வளோ நான் கொல்ல மாதிரி கொதிக்க வைக்கிறேன் என் வயிற்ற, ஆனால் அது நிலையாக நிற்க மாட்டேங்குது, அப்பப்போ தனிஞ்சு போகுது. அது நிலையாக நின்று எரிஞ்சதுன்னா யமன் என்னை தேடி வரமாட்டானே, இது அணைஞ்சி போடுறதால யமன் இல்லை என்னை தேடின்னு வரான் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால சொல்கிறார், கொல்லான் உலை போல் கொதிக்குதடி என் வயிறு, நல்லா கொதிக்க வைக்குது, ஆனால் அது நிற்கல, தனிஞ்சு போகுது அப்படின்றார். அதனால் அந்த பாடலை சொல்கிறாரு. அது மாதிரி நிற்கணும், அது நின்னா யம பயமே இல்லை அப்படின்றாரு. அந்த கண்ணம்மான்றது எதை சாமி குறிப்பிடுறது? அதை ஃபுல்லாகவே பாடல் ஃபுல்லாகவே கண்ணம்மான்றாரு. பாடம் பண்ணதானே, எவன் பாடம் பண்ணுறவங்கிறான். இங்கேருந்து உபதேசம் வாங்கின்னு போனான்னா வீட்டுக்கு போனவொன்னே 1/2 மணி நேரம் பண்ண மாட்டேன்றான். அதனால் அவனுக்கு எங்கேருந்து அது வரும்? ஞானி, அவர் ஞானிங்க, இவர் ஞானிங்கன்னு சொல்கிறோம். எப்படி அவர் ஞானி ஆனார், எவ்வளோ சிரமப்பட்டார், அவர் எவ்வளோ இழந்திருப்பாருன்னு அதை மட்டும் நம்ம யோசிக்கிறதே கிடையாது. அவருக்கு ஞானி ஆனாருன்னு சொன்னால் அவர் வாழ்நாள் ஃபுல்லாக பணம் சேர்க்கறதில்ல, வீட்டு சொந்த பந்தத்தை பார்க்கறதில்ல, எதையும் பார்க்காம அவர் கடவுளே கதின்னு அந்த இதில் இருக்கும்போது அவர் மகான் ஆனார். நம்ம இங்கேருந்து போன உடனே வீட்டுக்கு போனோடனே பொண்டாட்டி எதிர வந்து நின்று உடனே எல்லாத்தையும் மறந்து போயிட்டுருமே. எங்கள் குரு சொன்னது, பாடம் பண்ணது எல்லாமே போயிடுது. அப்புறம் எங்கேருந்து நம்ம ஞானி ஆகிறது? கொல்லாம் ஓலை மாதிரி கொதிக்குது. வாழைப்பழம் துண்ணா வாய் நோவு தான், அதனால் தாழைப்பழம் துண்ணு சாவு வருதான். வாழைப்பழம் துண்ணா வாய் நோவு தான், அவன் எவ்வளோ பெரிய பைத்தியக்காரனாக இருப்பான். வாழைப்பழம்னா என்னது? அதாவது உங்கள் அழுக்கணி சித்தர் தான் சொல்கிறாரு, வாழைப்பழம் தின்றால் வாய் நோக்கும் என்று சொல்லி தாழை பழம் தின்று சாவு எனக்கு வந்தது அப்படின்றது. அப்போ ஏன் நீ தாழைப்பழம் சாப்பிட்ற, சாவு வருதுன்னு தெரிஞ்சிருந்து அப்படின்னாக்கா இவனுக்கு வாய் நோவுது, அதனால் அதை சாப்பிட்றன்றது. தாழைப்பழம், வாழைப்பழம்ன்றது யோகம். இப்போ நம்ம சொல்லி கொடுக்குறது. தாழைப்பழம்ன்றது பக்தி. நோவாத போகிறான், ஒரு மாற்றமும் இல்லை உடம்புல. இது அப்படி இல்லையா, வாய் வந்த போது, கண்ணு வந்த போது, இந்த மாதிரி எல்லாம் வருது, அதனால் இது நோவுது எனக்கு அப்படின்ட்டு
விட்டுடுறோம். அதனால் சாவு வருதுன்றோம். அதனால் நம்ம இங்கே என்ன சொல்லி கொடுக்குறோமோ அதை கண்டினியூவாக வீட்டில் ஒரு 2 மணி நேரமாவது நீ சாப்பிட்லையோ வேலைக்கு போலியோ 2 மணி நேரமாவது அதை செய்யணும். உனக்காக செய், நீ யாருக்காகவும் செய்வானா. நீ செய்யறது எனக்காக இல்லை, உன் குடும்பத்துக்காக இல்லை, உனக்காக செய்யணுங்கிற. அதை செய்ய மாட்டேன்றீங்களே, அப்புறம் என்ன பண்ணுறது? அதனால் வருத்தப்பட்டு சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் சொல்கிறாரு. முத்து முகமடியோ முற்றந்தி வீதியிலே 10ஆம் எதிர்பரப்பி பஞ்சனையின் மேல் நிறுத்தி அத்தை அடக்கு நிலை யாருமில்லா வேலையிலே குத்து விளக்கேற்றி என் கண்ணம்மா கோலமிட்டு பாருன்றாரு. எங்கே பார்க்கறது? அங்கே பார்க்க முடியலையே. பொண்டாட்டிக்கு பட்டு பாடி எல்லாம் எடுத்துன்னு வந்து கட்டிட்டு பார்த்துன்னுக்குறோம். இந்த மாதிரி நம்ம மனநிலையை மாற்றினால தான் ஞானத்தில் போக முடியும். நம்ம மனநிலை மாறாமல் ஞானத்தில் போக முடியாது யாராலையும்.